ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் இருக்கு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மன அமைதி, குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனதிற்கு அமைதியான ஒரு நாளாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ தன லாபங்கள் பெறலாம். இன்றைய நாளில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் தரிசனமும் கந்தசஷ்டி கவசமும் படிப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு இனிதாகவே முடியும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும், மனதிற்கு அமைதியும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தை முதலீடுகளும் நன்மையை தரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. வழக்குகள், விசாரணைகள் இதில் சற்று இழுபறி இருக்கலாம். ஆகையினால் வீரபத்ரரை வணங்க வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். புதிய வேலை முயற்சிகள் நீங்கள் நினைத்தது போல் நடைபெறும். இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பெறலாம். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வேலை முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். செவ்வாய்க்கிழமை இன்று ஆஞ்சநேயரை வணங்கி மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சற்று மன உளைச்சலோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வரலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று வேலைகளில் தாமதங்கள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளில் சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வது நல்லது. நவகிரகத்தை பிரதட்சணம் செய்வதோ அல்லது அரிசி சிவன் ஆலயத்திற்கு தானம் செய்வதோ சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாகும். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் ராகுவுடனும் சுக்கிரனுடனும் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சிம்மராசி நேயர்களுக்கு அறுவை சிகிச்சைகளோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாளில் நல்லது. பசுமாடுகளுக்கு அரிசி மற்றும் வெல்லம் கொடுப்பது பரிகாரமாகும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களுக்கு உறவினர்கள் மூலமாக இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. திருமண யோகங்கள் கைகூடும். காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் மற்றும் திருமணத்திற்கான ஒரு வகையும் அது அமைத்து கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகன் ஆலயத்திற்கு இன்று அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. சந்திரன் துலாம் ராசியில் இருப்பதனால் சற்று மனசஞ்சலங்கள் காலை நேரத்தில் வரலாம். அதன் பின்னர் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது நமக்கு காரிய தடையாக இருந்தாலும் இன்று செவ்வாய் பாக்கியத்தில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகனை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ரிச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் ரிச்சிக ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். புதிய வேலை முயற்சிகள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டு. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய உபாதைகள் அல்லது வாக்குவாதங்கள், பெற்றோர்களிடத்தில் சண்டை சச்சரவு
இது உங்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம். இதனால் தூக்கமின்மையும் இருக்கும். ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்யவும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் அரிசியும் தானம் செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் திருமண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை இன்று பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மாலை நேரத்திற்கு பிறகு. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை இன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் காரியத்தில் சித்திகள் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பேசாமல் இருந்தவர்களும் இன்று உங்களை தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். கும்பராசி நேயர்கள், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்களும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில விஷயங்களில் இன்று வெற்றிகளும் ஏற்படும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சுமைகள், குடும்ப பிரச்சனைகள் தீரும். இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்யலாம். முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி இன்று முருகனுக்கு அர்ச்சனை செய்ய இடர்பாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மீன ராசிக்காரர்கள், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையும் மனதிற்கு அமைதியும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் தலைவலி மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவ்வப்போது உபாதைகளை கொடுக்கலாம். நவகிரகத்தில் இன்று உங்களுக்கு 9 கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடுகளை செய்யலாம். செவ்வாய்க்கிழமையாக இருப்பின் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது.